என்ன பழனி ஐயா, மார்க்கெட் நிலவரம்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஐயா. இந்த மார்க்கெட்டில் கடை வர விஷயத்தையே மாணிக்கண்ணங்கிட்ட நான் தான் சொன்னேன். அப்படியா? ஆமாம். நல்ல இடமா? நல்லா போகுமா? அதை ஏன் கேட்குறீங்க? கடை பிச்சுக்கிட்டு போவோம். என்ன பிச்சுட்டு போகுன்ற? நல்ல வார்த்தையா பேசக்கூடாது? நல்ல வார்த்தை தானே சொன்னேன். என்ன முதலாளி கிட்ட சரியா நின்று பேசிட்டு இருக்க? ஐயா இதை கேட்டுட்டு இருந்தாரு, சொல்லிட்டு இருந்தேன். போ வேலை பாரு. அது ஒன்றும் இல்லை மாணிக்கம், மார்க்கெட்டில் கடை வாங்க போகிறோம்ல, அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்கய்யா, நான் விவரமாக சொல்கிறேன். மாணிக்கம், நாம் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து அந்த கடையை வாங்க போகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் இருக்குமா? ஐயோ கவலையை விட்டுருங்க, நம்பிக்கையோடு வாங்கலாம். விலை கொஞ்சம் அதிகமாக படலை? இல்லைங்க, மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தா அந்த ஏரியாவுக்கு அந்த விலை ரொம்ப கம்மி தான். அங்கே சரக்கு வைக்க விற்றுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல இடம் அது. அப்படியா? இருந்தாலும் நீங்கள் விலை அதிகம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் குறைச்சி பேச ட்ரை பண்ணுறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். எவ்வளவு குறைச்சி பேசுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு தானே நல்லது. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஊருக்கு போய் சிதம்பரத்தை உடனே கூட்டு வந்துரு. ஆமாவையா? ஏன் மாணிக்கம், கடையை வாங்குற சம்பந்தமா கணக்கு வழக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரம், போக்குவரத்து இதெல்லாம் அவரே வச்சு பார்த்துக்கலாம்ல. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் அவர் தான் பக்கத்தில் இருந்தே முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப ராசியான மனுஷன். ஓ மாமனாரை வேற ஆயிட்டாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. அவரை போய் கூட்டு வந்துரு. அது வந்து என்ன ஏன் தயங்குற? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாய்யா, ஒரு சின்ன பிரச்சனை. மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்காரு. ஹாஸ்பிட்டல் இருக்காரா? என்னாச்சு? லேசா ஹார்ட் அட்டாக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஹார்ட் அட்டாக்கா? இதையே என்கிட்ட முதல்ல சொல்ல. அங்க போகாம நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, சரோ எங்க? சரோ வீட்டில் தான் இருக்கா. வீட்லயா? அவரை பார்க்க போலையா? என்ன மாணிக்கம்? இல்லை, அது சரோக்கே லேசா உடம்பு சரியில்லை, அதான் செலவு அமைச்சிருக்கேன் மாமாவை பார்த்துட்டு வர சொல்லி. என்ன இருந்தாலும் நீ போற மாதிரி இருக்குமா மாணிக்கம்? போனோங்கய்யா. போ மாணிக்கம். கஷ்டம் வரும்போது சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. ஊருக்கு போய் சிதம்பரத்துக்கிட்ட நம்ம மார்க்கெட்டில் கடை வாங்குற விஷயத்தை பற்றி சொல்லு. அவருக்கு உடம்பு சரியாகி எப்போ இங்கே வராரோ அப்போ கடையை கிரயம் பண்ணிக்கலாம். புரியுதா? சரிங்க ஐயா. பணம் ஏதாவது இருக்கா? வேணுமா? இல்லை இருக்கட்டும், வரேங்க ஐயா. போஸ், போஸே, ஏப்பா போஸே. தானோ போஸ் வாங்கியிருந்தாலும் முத்தையா அவன் வந்திருக்கான். ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிரு. நானா? நீ தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து ஆள் வைக்க முடியும்? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிரு. மாட்டினா வறுத்து எடுத்துருவேன். ஆமா, வாங்கும்போது மட்டும் எனக்கு தெரியாம வக்கனையா வாங்குங்க. ஆனா பதில் சொல்றதுக்கு மட்டும் என்ன அனுப்புங்க. எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க.